குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காலையில் என்ன பார்த்தோம்? திருக்குறள் பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சைலண்ட் வேர்ட் பார்க்க போகிறோம். ஒரு வேர்டில் எந்த லெட்டர் சைலண்ட்டாக இருக்குது, நம்ம சொல்லும்போது அந்த லெட்டர் வந்து வராது. சரியா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நைஃப், KNIFE. நைஃப்னா என்ன? கத்தி. இங்கே கே வந்து சைலண்ட் வேர்டு. நெக்ஸ்ட் ஹானர். ஆனர் மரியாதை, பெருமை. HONOUR. ஹெச் வந்து சைலண்ட் வேர்டு. நெக்ஸ்ட் நீ, KNEE. நீ, முட்டி. கே வந்து என்னது? சைலண்ட் வேர்டு. ரைட். WRITE. ரைட். எழுதுறது. W வந்து சைலண்ட் வேர்டு. நோ. நோனா NO நோல. KNOW. நோ. ஐ நோ சொல்கிறோம்ல. முடியாதா? தெரிந்து கொள். சரியா? கே வந்து சைலண்ட் வேர்டு. ஹானஸ்ட். பெருமையில் நேர்மையான. ஹானஸ்ட் மேன், நேர்மையான மனிதன். புரியுதா? ஹெச் வந்து சைலண்ட் வேர்டு. HONEST. ஹானஸ்ட். நெக்ஸ்ட் லெட்டர் நாக். KNOCK. நாக். நாக்னா சைலண்ட்னா தான் சத்தம் இல்லாமல். நாக்னா தட்டுறது. தட்ட சொன்னாங்களா? கையை ஒழுங்காவே. பனிஷ்மெண்ட்டு தான் இப்போ உனக்குந்தான். என்ன பண்ணுறீங்க இப்போ? கையை ஒழுங்காவீங்க. இப்போ இது முடிச்சுட்டு இது பனிஷ்மெண்ட்டு தான், சாப்பாடுலாம் இல்லை. ரைம். RHYME. ரைம். ரைம்னா லாஸ்ட் லெட்டர், இறுதி எழுத்துக்கள் ஒன்றி வருவது இயைபு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய கிளாஸ் போனால் இலக்கணம் சொல்லிட்டு ஒரு தமிழ்லேயே சப்ஜெக்ட் 2ஆக பிரித்து வரும். சரியா? ரைம் வந்து என்னது? இறுதி எழுத்துக்கள் ஒன்றி வருவது இயைபு. எடுத்துக்காட்டு இருக்கக்கூடாது, மறந்து விடாதே, சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வரும். தெரியுமா? ரைம்னா என்ன? லாஸ்ட்டாக வரக்கூடிய எழுத்து. நைட். KNIGHT. நைட். நைட்னா தூங்குற நைட் இல்லை, அது NIGHT. நைட்டு. இது நைட். KNIGHT. போர் வீரர். நிமிந்து உட்காரு. இங்கே கே வந்து சைலண்ட் வேர்டு. சாக். CHALK. சாக்னா தெரியாதா? சாக்பீஸ். சுண்ணாம்பு கட்டி, வெள்ளைக்கட்டி சொல்லலாம். எல் வந்து சைலண்ட் வேர்டு. கழுத்தை நேரவை. உங்களுக்கு பின்னாடி 2 பேருக்கு 2 குழந்தை தான் நிற்க வைக்கணும் கொட்டுறதுக்கு. டங்கு டங்குன்னு. அதான் வாயில் ஒரு குத்து, தாயில் ஒரு போட்டு சைலண்ட்டாக உட்காந்து 2 பேரும். நெக்ஸ்ட் வேறு என்ன? பிரெட். பன்னு. நல்லா தின்னுவீங்க 2 பேரும் பன்னு கடிச்சா. BREAD. பிரெட். பிரெட்டுன்னா என்ன? பன்னு, ரொட்டி துண்டு, அது மாதிரி. நெக்ஸ்ட் ட்ரெட். பிரெட்டுக்கு வந்து ஏ சைலண்ட் வேர்டு. BREAD. பிரெட். நெக்ஸ்ட்டு ட்ரெட். DREAD. ட்ரெட். என்ன அர்த்தம்? அச்சம், பயம். ட்ரெட் வந்து ஏ வந்து சைலண்ட் வேர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹெட். ஹெட்னா மண்டை.
தலை, மண்டைன்னு சொல்லக்கூடாது. தலை. 32 பல்லம் வெளியே தெரியுது. என்னது? ஹெட். ஹெட்டுன்னா தலை. இங்கே ஏ வந்து சைலண்ட் வேர்ட். HEAD ஹெட். நெக்ஸ்ட்டு த்ரெட்டு. THREAD த்ரெட்டு. த்ரெட்டுன்னா என்ன? தெரில. ஏன்னா இப்போ எதுக்கு சாப்பாடு அது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. இந்த மோட்டு பாட்டில் வந்து அவன் கண்ணுக்கு பசியாக இருக்கும்போது எல்லாமே அது பேர் என்ன சமோசாவாக தெரியும் பாரு. அது மாதிரி எல்லாமே உங்களுக்கு டிஃபனாக தெரியுது. த்ரெட்டுன்னா என்ன? THREAD த்ரெட்டுன்னா நூல். ஸ்ப்ரெட்டு. பரப்பி விடுறது. ஸ்ப்ரெட்டுன்னா பரவுதல். SPREAD ஸ்ப்ரெட்டுன்னா பரவுதல். ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறது, பரவ செய்கிறது. சரியா? நெக்ஸ்ட்டு டிஃபன் பார்க்கலாமா? அது மட்டும் தான் நல்லா வருது வாயில். காலையில் வச்ச சிக்கன் குழம்பு, தோசை, எப்போதும் போல சட்னி. இது கரண்டி. பசி நேரத்தில் என்ன சொன்னாலும் காது விட மாட்டேங்க. சட்னியா சிக்கன் குழம்பா? சிக்கன் குழம்பு ஊற்றலாம். ரெண்டுமே ஊற்றணுமா? சிக்கன் குழம்பு தான் போட்டு பசி எது ஊற்றினாலும் பரவாயில்ல. பாயசம்? பரவாயில்ல. தோசைக்கு பாயசம் சாப்பிடுவியா? சாப்பிட்டுலாம் எப்படி கட்டுறபடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். பாய்.